Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா ஆலய 139வது ஆண்டு திருவிழா தொடங்கியது. பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக தத்துக்கொடியை ஆலயத்தை சுற்றி வந்து காணிக்கையாக செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் கொடியை அர்ச்சித்து அதனை பனிமாதா கோயில் தர்மகர்த்தா கொடியை ஏற்றி தொடக்கி வைத்தார். இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி ஆடி அஸ்வினியுடன் தொடங்கிய ஆடி கிருத்திகை திருவிழா 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு மலைக்கோயில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயில் உள்பிரகாரத்தில் உள்ள கொடிமரம் மற்றும் நுழைவு வாயில் ஆகியவை 2 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கண்கொள்ளா காட்சியளித்து வருகிறது. நாளை கிருத்திகை விரதம் அனுசரிக்கப்படும் நிலையில் திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆடி பரணி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் கடவுளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடிகள் சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் வெளிமாநில பக்தர்களின் தொடர் வருகையால் அண்ணாமலையார் கோவிலில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதிகாலை 4 மணி முதலே கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தனர்.